அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் 2, அத்தியாயம் 48. மகேந்திர பல்லவர் தோல்வி. சிவகாமி வெகுண்ட கண்களுடன் அந்த நாகப்பிடி அமைத்த கத்தியை பார்த்தாள். குரல் நடுங்க, நா தழுதழுக்க விசித்திர சித்திரை பார்த்து கூறினாள், பல்லவேந்திரா, எந்த பாவியின் கரம் இந்த விஷக்கத்தியை பிடித்து மாமல்லருடைய முதுகில் செலுத்த எத்தனித்தது? கிருபை கூர்ந்து அதை சொல்லுங்கள். என்னால் இது நேர்ந்ததாயிருக்கும் பட்சத்தில் என்று மேலும் அவள் பேசுவதற்குள் சக்கரவர்த்தி குறுக்கிட்டார். ஆத்திரப்பட்டு சபதம் ஒன்றும் செய்ய வேண்டாம் சிவகாமி. இந்த பெரும் அபாயம் உன்னால் நேர்ந்ததுதான். ஆனால் நீ அறியாமல் நேர்ந்தது. இந்த கத்தி யாருடையதாயிருக்கும் என்று உனக்கு ஒன்றும் தெரியவில்லையா என்று கேட்டார். இம்மாதிரி கத்தியை நான் பார்த்ததே இல்லை பிரபு. பெயரிலேயே பாம்பையுடைய மனிதர் ஒருவரை உனக்கு தெரியாதாமா? நாகநந்தி அடிகளா என்று சிவகாமி கேட்டபோது அவளுடைய குரலில் வியப்பும் பயமும் ததும்பின. ஆம், அவரேதான். ஐயோ, அவர் இதற்காக மாமல்லரை கொல்ல முயல வேண்டும். நம்ப முடியவில்லையே. ஏன் நம்ப முடியவில்லை? இதைவிட அதிசயமான பயங்கர துவேஷங்களைப் பற்றி நீ கேட்டதில்லையா? நாகநந்தி எதற்காக மாமல்லரை துவேஷிக்கிறார்? ஐயோ, காவித்துணி தரித்த புத்த பிக்ஷுவா இவ்விதம்? சிவகாமி, புத்த பிக்ஷுவாயிருந்தால் என்ன, யாராயிருந்தால் என்ன? ஸ்திரீ சௌந்தரியத்தினால் புத்த பிக்ஷுவின் மனம் கெட்டுப் போகாதா? விஸ்வாமித்திரருடைய கடும் தவத்தையே மேனகையின் சௌந்தரியம் கலைத்துவிட்டதே. புத்த சங்கங்கள் சீர்கெட்டு போயிருக்கும் இந்த நாளில் இது என்ன அதிசயம்? என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. நாகநந்தி எதற்காக மாமல்லரை கொல்ல பார்த்தார்? உன்னுடைய சௌந்தரியமாகிய விஷம் பிக்ஷுவின் தலைக்கேறியதனால்தான் அம்மா. வேறு என்ன இருக்க முடியும்? புத்த பிக்ஷுவின் கடின உள்ளத்தையும் உன் மேனி அழகு கவர்ந்தது. மாமல்லருடைய குழந்தை இருதயத்தையும் கவர்ந்தது. ஆனால் நீ உனது தூய உள்ளத்தை மாமல்லனுக்கே கொடுத்தாய். பிக்ஷுவின் துவேஷத்துக்கு அதுதான் காரணம். இந்த பாறையில் நீயும் மாமல்லனும் நேற்று இரவு பேசிக் கொண்டிருந்த போது இதே பாறைக்கு பின்னால் புத்த பிக்ஷு கையில் இந்த விஷக்கத்தியுடன் ஒளிந்திருந்தார். கிராமத்துக்கு அருகில் உள்ள கோவில் வரையில் உங்களை பின்தொடர்ந்து வந்தார். கடவுளின் அருளும் குண்டோதரனுடைய சர்வ ஜாக்கிரதையும் சேர்ந்துதான் மாமல்லனுடைய உயிரை காப்பாற்றின. குண்டோதரனா காப்பாற்றினான்? எப்படி பிரபு? உங்களுக்கும் பிக்ஷுவுக்கும் தெரியாமல் குண்டோதரன் உங்களை பின்தொடர்ந்து வந்தான். பிக்ஷு கோவில் மதில் மேல் ஏறி குதித்த போது இந்த கத்தி தவறி கீழே விழுந்தது. அதை அவன் எடுத்துக்கொண்டான். பிக்ஷுவை நள்ளிரவில் கோவில் மடைப்பள்ளியில் விட்டு கதவை தாழிட்டு கொண்டு வந்து எங்களிடம் எல்லா விவரங்களையும் சொன்னான். நாங்கள் வந்து பார்ப்பதற்குள் பிக்ஷு மடைப்பள்ளியிலிருந்து மாயமாகிவிட்டார். இவ்விதம் மகேந்திர பல்லவர் சொல்லிய போது சிவகாமியின் முகத்தில் அவ்வப்போது ஏற்பட்ட அதிசயமான மாறுதல்களையெல்லாம் அவர் கவனியாமல் இல்லை. உண்மையில் நாகநந்தியை பற்றி பேச்சு வந்ததிலிருந்து சிவகாமியின் பாதி மனம் இங்கேயும் பாதி மனம் மடத்திலேயும் இருந்தது. மடத்து உள்ளறையில் தூண்மறைவில் நாகநந்தி நின்ற தோற்றம் அவள் மனக்கண் முன் வந்து கொண்டே இருந்தது. இன்னும் அந்த பாதக பிக்ஷு அங்கேயே இருப்பாரா? இருந்தால் சக்கரவர்த்தியின் கையில் உள்ள கத்தியை வாங்கி கொண்டு போய் அவரை தன் கையாலேயே கொன்றுவிட வேண்டும் என்று சிவகாமிக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. பல்லவேந்திரா, அப்பா எங்கே? நான் உடனே மடத்துக்கு போக வேண்டும் என்றாள் சிவகாமி. தாயே, என் கோரிக்கையை இன்னும் நீ கேட்கவே இல்லையே. நான் கோரி வந்த வரத்தை கொடுக்கவில்லையே. இப்படியெல்லாம் பேசி ஏன் என்னை வதைக்கிறீர்கள்? சிற்பியின் மகளுக்கு கட்டளையிடுங்கள். கட்டளை இல்லை அம்மா, உன்னிடம் வரம்தான் கோருகிறேன். அதுவும் எனக்காக கோரவில்லை, பல்லவ சாம்ராஜ்யத்திற்காக கோருகிறேன். இந்த சாம்ராஜ்யத்தை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றும் சக்தி இப்போது உன் கையில் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? மாமல்லனுக்கு ஓலை எழுதி தர வேண்டும். என்ன ஓலை என்று சிவகாமி கேட்டாள். மாமல்லனை நீ விடுதலை செய்வதாக எழுத வேண்டும். உன்னை மறந்துவிடும்படி எழுத வேண்டும். பிரபு, இந்த ஏழை பெண்ணை ஏன் இப்படி சோதனை செய்கிறீர்கள்? மாமல்லரையாவது நான் விடுதலை செய்யவாவது? என்னை மறக்கும்படி அவருக்கு நான் எப்படி எழுதுவேன்? நான் சம்மதித்தாலும் இந்த கை சம்மதியாது சுவாமி. சிவகாமி, காஞ்சிக்கு 3 காத தூரத்தில் வாதாபியின் படைகள் வந்திருக்கின்றன. ஆயினும் நான் இங்கே உன்னுடன் வாதாடிக் கொண்டிருக்கிறேன். இதிலிருந்தே என்னுடைய கோரிக்கை முக்கியமானது என்று உனக்கு தெரியவில்லையா? உண்மையை இன்னும் பட்டவர்தனமாய் சொல்கிறேன் கேள். வாதாபியின் சமுத்திரம் போன்ற சைன்யங்களை எதிர்த்து நிற்பதற்கு வேண்டிய படைபலம் இப்போது பல்லவராஜ்யத்துக்கு இல்லை. இந்த நிலைமையில் தெற்கே இருந்து பாண்டியனுடைய பெரும்படையும் பல்லவராஜ்யத்தை தாக்க வருகிறது. நீ மனம் வைத்து என் கோரிக்கையை நிறைவேற்றினால் பாண்டிய சைன்யம் பல்லவ சைன்யத்துடன் சேர்ந்துவிடும். இரண்டும் சேர்ந்தால் வாதாபி படைகளை வெற்றி கொள்ளலாம். சிவகாமி, பல்லவராஜ்யத்துக்கு இந்த மகத்தான உதவியை நீ செய்வாயா? எனக்கும் பாண்டியர் படையெடுப்புக்கும் என்ன சம்பந்தம் பிரபு? பல்லவராஜ்யத்துக்கு இந்த ஏழை சிற்பியின் மகள் என்ன உதவியை செய்ய முடியும்? உன் மனத்தை புண்படுத்த வேண்டாம் என்று பார்த்தால் நீ விடமாட்டேன் என்கிறாய். சிவகாமி, பாண்டிய ராஜகுமாரியை மாமல்லனுக்கு கல்யாணம் செய்து கொள்ளுமாறு தூது அனுப்பினார்கள்.
அதற்கு மாமல்லன் இணங்காதபடியால் பாண்டியனுடைய சைன்யம் நம்மீது படையெடுத்து வருகிறது. கல்யாணம் செய்து கொள்வதாக சம்மதம் தெரிவிக்க வேண்டியதுதான். உடனே பாண்டிய சைன்யம் நம்முடன் சேர்ந்துவிடும். நீ மாமல்லனுக்கு விடுதலை கொடுத்தால் அவனை இதற்கு இணங்கச் செய்வேன். என்ன சொல்கிறாய் தாயே? பல்லவராஜ்யத்துக்கு உயிர் பிச்சை அளிப்பாயா என்று மகேந்திரர் இறைஞ்சினார். சிவகாமி பூமியில் சட்டென்று உட்கார்ந்து, மாட்டேன் மாட்டேன், என்னால் முடியாது என்று அலறினாள். பின்னர் விம்மிக்கொண்டே, பல்லவேந்திரா, உங்களுடைய கையிலுள்ள விஷக்கத்தியை என் மார்பிலை பாய்ச்சி கொன்று விடுங்கள். தங்கள் குமாரருக்கு விடுதலை கிடைத்துவிடும். பல்லவராஜ்யமும் காப்பாற்றப்படும். ஒரு பெரிய ராஜ்யத்தை காப்பதற்காக ஓர் அபலைப் பெண்ணை கொன்றால் என்ன? கத்தியை எடுங்கள் பிரபு. தங்களுக்கு தைரியம் இல்லாவிட்டால் கத்தியை இங்கே கொடுங்கள். நானே என் மார்பில் செலுத்திக் கொள்கிறேன் என்றாள். சிவகாமி, நீ ஜெயித்தாய், நான் தோற்றேன் என்றார் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி. பாறை அடியில் மேலே கூறிய சம்பாஷணை நடந்து ஒரு நாழிகைக்குப் பிறகு சிவகாமியும் ஆயனரும் மண்டபப்பட்டு கிராமத்தை அடைந்தார்கள். மடத்து வாசலை அணுகியதும் சிவகாமி மிகவும் பரபரப்புடன் முதலில் பிரவேசித்து அறைக்குள்ளே சென்று பார்த்தாள். தூண்மறைவில் பிக்ஷுவை காணவில்லை. மடத்திற்குள் வேறு எங்கேயும் அவரை காணவில்லை. ஏதோ ஒரு சந்தேகம் உதிக்கவே அவசரமாக சென்று தனது ஆடை ஆபரண பெட்டியை திறந்து பார்த்தாள். கையினால் பலமுறை துழாவி பார்த்தாள். ஆடை ஆபரணங்களையெல்லாம் எடுத்து உதறி பார்த்தாள். எப்படி பார்த்தும் சக்கரவர்த்தி கொடுத்த சிங்க முத்திரையுள்ள லட்சணையை காணவில்லை. அதே சமயத்தில் வராக நதிக்கு அக்கறையில் ரதசாரதி கண்ணபிரானிடம் புத்தபிக்ஷு மேற்படி சிங்க லட்சணையை காட்டிக் கொண்டிருந்தார். காட்டி தன்னை அவனுடைய ரதத்தில் காஞ்சி மாநகருக்கு விரைவாக அழைத்து போகும்படி கட்டளையிட்டார். கண்ணபிரான் தயக்கத்துடன் அந்த கட்டளையை ஒப்புக்கொண்டு பிக்ஷுவை ரதத்தில் ஏறும்படி கூறினான். இதையெல்லாம் சற்று தூரத்தில் மரங்களின் மறைவில் நின்று சக்கரவர்த்தியும் சத்ருக்னனும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சத்ருக்னன் பாய்ந்து சென்று கண்ணபிரானை தடுப்பதற்கு எத்தனித்த போது சக்கரவர்த்தி அவனுக்கு சமிஞ்ஞை செய்து நிறுத்தினார். புத்த பிக்ஷு ரதத்தில் ஏறுவதையும் கண்ணபிரான் வேண்டா வெறுப்பாக ரதத்தின் குதிரைகளை தட்டிவிடுவதையும் வீரர்கள் ரதத்தை பின்தொடர்ந்து செல்வதையும் அவ்விருவரும் பார்த்து கொண்டு சும்மா நின்றார்கள். சத்ருக்னனுடைய முகத்தில் கோபம் கொதித்தது. சக்கரவர்த்தியின் முகத்திலோ புன்னகை தவழ்ந்தது. அத்தியாயம் 49. காஞ்சியில் கோலாகலம். ஏறக்குறைய அர்த்தராத்திரியில் வராக நதி கரையிலிருந்து புறப்பட்ட மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் காஞ்சி மாநகரை நோக்கி விரைந்து சென்றார்கள். வழியில் 2 காத தூரத்துக்கு ஒன்றாக ஏற்பட்டிருந்த ராஜாங்க விடுதிகளில் அவர்களுக்காக மாற்று குதிரைகள் ஆயத்தமாயிருந்தன. உணவும் சிரம பரிகாரம் செய்து கொள்ள வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இவ்வளவுடன் ஒவ்வொரு விடுதியிலும் 100 குதிரை வீரர்கள் அணிவகுத்து ஆயத்தமாக நின்றார்கள். மாமல்லருடன் வந்த வீரர்களை ஆங்காங்கே தங்கி வரும்படி நிறுத்திவிட்டு புதிய துணை வீரர்களுடன் செல்வது பிரயாணத்தின் விரைவுக்கு அனுகூலமாயிருந்தது. இந்த முன்னேற்பாடெல்லாம் மாமல்லருக்கு மிக்க வியப்பளித்தது. அதே வழியில் முன்னால் சென்ற தம் தந்தைதான் அந்த ஏற்பாடுகளெல்லாம் செய்துவிட்டு போயிருக்க வேண்டுமென்று ஊகித்து மாமல்லர் அளவற்ற இரும்பூது அடைந்தார். பரஞ்சோதியிடமும் சொல்லி சொல்லி மகிழ்ந்தார். அதற்கு பரஞ்சோதி, ஆஹா, இதை ஒரு பிரமாதமாக சொல்லப் போகிறீர்களே. சமுத்திரத்தின் ஆழத்தையாவது கண்டுபிடிக்கலாம். சத்ருமல்லரான மகேந்திரரின் முன்ஜாக்கிரதைக்கு ஆழம் கண்டுபிடிக்க முடியாது. இதையெல்லாம் 8 மாத காலம் அவருடன் கூட இருந்து நேரிலேயே பார்த்தேன். அதனாலேதான் சக்கரவர்த்தி எது சொன்னாலும் அதற்கு மாறாக என் மனத்தில் நினைப்பது கூட இல்லை என்றார். வடபெண்ணை ஆற்றங்கரையில் பல்லவ சைன்யத்தோடு 8 மாதம் தங்கி வாதாபி சைன்யத்தை மேலே வரவொட்டாமல் தடுப்பதற்கு சக்கரவர்த்தி கையாண்ட அதிசயமான யுக்திகளையும் தந்திரங்களையும் பற்றி பரஞ்சோதி பிரஸ்தாபித்தார். இது மாமல்லருக்கு அவ்வளவு உற்சாகமளிக்கவில்லை. தளபதி, நீங்கள் என்னதான் சொல்லுங்கள். எதிராளியை நிறுத்தி வைப்பது, ஏமாற்றுவது, பின்வாங்கி தப்பித்துக் கொண்டு வருவது, இதிலெல்லாம் ஒருவித பெருமையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே என்றார் மாமல்லர். அப்போது பரஞ்சோதி, யுத்தத்தில் பின்வாங்க வேண்டிய சமயமும் உண்டு, எதிர்த்து தாக்க வேண்டிய சமயமும் உண்டு. ஒன்று கவனித்தீர்களா? துர்விநீதனை துரத்தி கொண்டு தென்பண்ணைக்கு அப்பால் தாங்கள் போக வேண்டாம் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். அதற்காக தாங்கள் வருத்தப்பட்டீர்கள். ஆனால் துர்விநீதன் தப்பித்துக் கொண்டு விட்டானா? இல்லையே. சக்கரவர்த்தி அதற்கும் ஏற்பாடு செய்திருந்தார் அல்லவா? தென்பண்ணைக்கு அக்கறையில் திருக்கோவலூர் கோட்டத் தலைவன் ஆனந்தன் மழவராயனை ஆயத்தமாயிருக்கும்படி செய்திருந்தார் அல்லவா? துர்விநீதன் சமணப்பள்ளியில் ஒளிந்து கொள்ள முயன்றும் தப்ப முடியவில்லையே. இப்போது அவன் மழவராயன் கோட்டையில் சிறைப்பட்டிருக்கிறான் அல்லவா? பிரபு, பிரம்மாண்டமான சைன்யங்களை வைத்துக்கொண்டு யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் எத்தனையோ பேருண்டு. ஆனால் நமது சக்கரவர்த்தியைப் போல் சொற்ப சைன்யத்தை வைத்துக்கொண்டு மகத்தான எதிரிகளின் மேல் ஜெயம் அடைந்தவர்கள் யாரும் இல்லை என்றார். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? பல்லவ வீரன் ஒவ்வொருவனும் சளுக்க வீரன் 10 பேருக்கு இணையானவன் அல்லவா? புள்ளலூரிலேதான் பார்த்தோமே என்றார் மாமல்லர்.
மகேந்திர சக்கரவர்த்தி சுத்த வீரத்தை கைக்கொள்ளாமல் ராஜதந்திரத்தை கையாண்டு ஜெயிக்கிறார் என்ற எண்ணம் குமார சக்கரவர்த்திக்கு வேம்பாயிருந்தது. அதை அவரால் ஒப்புக்கொள்ளவோ பாராட்டவோ முடியவில்லை. பாதி இரவும் ஒரு பகலும் அந்த அபூர்வ சிநேகிதர்கள் இடைவிடாமல் பிரயாணம் செய்து சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் காஞ்சி மாநகரின் தெற்கு வாசலை அணுகினார்கள். அதே தெற்கு வாசலை 9 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் அஸ்தமன நேரத்தில் நாகநந்தி பிக்ஷுவுடன் கூட தான் அணுகியது பரஞ்சோதிக்கு நினைவு வந்தது. அன்று கோட்டை கதவின் உள்துவாரத்தின் வழியாக நகருக்குள் பரஞ்சோதி பிரவேசித்தார். இன்றைக்கு அவ்விதம் பிரவேசிக்க வேண்டி இருக்கவில்லை. மாமல்லரும் பரஞ்சோதியும் துணையாக வந்த வீரர்களுடன் கோட்டை வாசலை நெருங்கியதும் கோட்டை வாசலின் மேல்மச்சு மண்டபத்தில் ஜெயப்பேரிகைகள் முழங்கின. வெற்றி சங்குகள் ஒலித்தன. கொம்புகள் கோஷித்தன. கோட்டைக்கு உட்புறத்திலிருந்து ஒரே கோலாகலமாக சத்தம் எழுந்தது. கோட்டை கதவுகள் பளார் என்று திறந்தன. உள்ளே பார்த்தால் நகரம் கண்கொள்ளா காட்சியளித்தது. விசாலமான வீதிகளின் நடுவில் கண்ணு கெட்டிய தூரம் பல்லவ வீரர்கள் அணிவகுத்து நின்றார்கள். வீதியின் இரு புறங்களிலும் நகர மாந்தர்கள் நெருங்கி நின்றார்கள். இருபுறத்து வீடுகளின் உப்பரிகை மாடங்களில் திவ்யாலங்கார பூஷிதைகளான இளம்பெண்கள் நின்றார்கள். அவர்கள் பக்கத்தில் மல்லிகை, முல்லை, கொன்றை முதலிய மலர்கள் கும்பல் கும்பலாக கிடந்தன. 2 கை நிறைய புஷ்பங்களை எடுத்து அவர்கள் சித்தமாய் வைத்துக் கொண்டிருந்தார்கள். எதற்காகவென்று சொல்ல வேண்டுமா? வெற்றி வீரராக திரும்பி வரும் குமார சக்கரவர்த்தியின் மீது மலர் மாறி பொழிவதற்காகத்தான். காஞ்சி நகரம் அன்று அப்படி கோலாகலமாய் இருந்ததற்கு காரணங்கள் 2 இருந்தன. முதலாவது, வடக்கு போர்க்களத்திலிருந்து பல்லவ சைன்யம் சேனாதிபதி கலிப்பகையின் தலைமையில் காஞ்சிக்கு திரும்பி வந்து சேர்ந்திருந்தது. சென்ற சில நாளாக ஜனங்கள் நகரை விட்டு போய்க் கொண்டிருந்தபடியால் பாழடைந்தது போல் இருந்த நகரம் 1,00,000 போர் வீரர்களின் வரவினால் கலகலப்பை அடைந்திருந்தது. அத்தோடு புள்ளலூர் சண்டையில் மாமல்லரின் மகத்தான வெற்றியை பற்றிய செய்தியானது அனைவருக்கும் உற்சாகத்தை உண்டு பண்ணியிருந்தது. இத்தகைய உற்சாகத்துக்கு காரண புருஷரான குமார சக்கரவர்த்தி மாமல்லர் அன்று நகருக்கு திரும்பி வருகிறார். அவரை நேரிலேயே பார்க்கப் போகிறோம் என்று தெரிந்த பிறகு மகாஜனங்களின் குதூகலத்தை கேட்க வேண்டுமா? தூக்கி நிறுத்தியிருந்த பாலம் அகழியின் மேல் விடப்பட்டதும் மாமல்லர் அதன் வழியாக கோட்டைக்குள் பிரவேசித்தார். பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். திறந்த கோட்டை கதவுகள் மறுபடி சாத்திக் கொண்டன. கோட்டை வாசலை தாண்டி மாமல்லர் நகர வீதியில் பிரவேசித்ததும் ஏக காலத்தில் ஆயிரக்கணக்கான ரிஷபக் கொடிகள் தெருவெல்லாம் உயர்ந்தன. வீதியில் அணிவகுத்து நின்ற வீரர்கள் அதுவரை அக்கொடிகளை தாழ்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மாமல்லர் உள்ளே பிரவேசித்ததும் கொடிகள் மளமளவென்று உயர்ந்து காற்றில் சடசடவென்று அடித்துக் கொண்ட காட்சி ஏதோ ஓர் இந்திரஜால காட்சி மாதிரி தோன்றியது. அதிலிருந்து குமார சக்கரவர்த்தி நகருக்குள் பிரவேசித்து விட்டார் என்பதை நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் நெருங்கி நின்ற ஜனத்திரள்கள் தெரிந்து கொண்டன. அவ்வளவு ஜனங்களும் ஒருவரோடு ஒருவர் அந்த செய்தியை கூறி மகிழ்ந்து கொண்ட போது எழுந்த சத்தமானது 7 சமுத்திரங்களும் ஒரேடியாக பொங்கி வந்தது போன்ற பேரொலியை ஒத்திருந்தது. மாமல்லரை வரவேற்பதற்காக கோட்டை வாசலுக்கு அருகில் அமைச்சர் குழுவினர், மந்திரி மண்டலத்தார், இவர்களுடன் சேனாதிபதி கலிப்பகையாரும் காத்திருந்தார். மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரைகள் மீதிருந்து இறங்கினார்கள். தங்க நிறமான கொன்றை பூக்களை அழகாக தொடுத்திருந்த பெரியதொரு மாலையை மாமல்லரின் கழுத்தில் முதலமைச்சர் சூட்ட சேனாதிபதி கலிப்பகையார், வாழ்க வாழ்க, புள்ளலூர் போர்க்களத்தில் கங்க நாட்டு மன்னனை புறம் கண்ட வீராதி வீர மாமல்லர் வாழ்க வாழ்க என்று கோஷித்ததும், வாழ்க வாழ்க, ஜெய விஜயீ பவ என்ற கோஷங்கள் 1000-10,000 கண்டங்களிலிருந்தும் ஏக காலத்தில் எழுந்து வானலாவி முழங்கின. இந்த வரவேற்பு வைபவங்களினாலெல்லாம் மாமல்லருடைய முகத்தில் நியாயமாக தோன்றியிருக்க வேண்டிய மலர்ச்சி காணப்படவில்லை. அவருடைய உள்ளத்தில் இன்னது என்று தெரியாத ஏதோ ஒரு குறை உறுத்தி கொண்டிருந்தது. தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி முன்னதாக நகருக்கு வந்து இந்த வரவேற்பு வைபவத்தையெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் போலும். பல்லவராஜ்யத்தின் மகத்தான எதிரியின் படைகள் காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போது இந்த வெற்றி முழக்கங்கள் எல்லாம் எதற்காக? அந்த கணமே தந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மாமல்லரின் உள்ளத்தில் பொங்கிற்று. உடனே அவரும் பரஞ்சோதியும் தத்தம் குதிரைகள் மேலே ஏறிக்கொண்டு அரண்மனையை நோக்கி விரைந்து செலுத்தினார்கள். அரண்மனையை அடைந்து முன்வாசலையும் நிலாமுற்றத்தையும் தாண்டி உள்ளே சென்றதும் அந்தப்புறத்து வாசலில் புவனமகாதேவியார் சேடியார் புடைசூழ காத்திருப்பதைக் கண்டார். போர்க்களத்திலிருந்து வெற்றி மாலை சூடி திரும்பி வந்த வீர புதல்வனுக்கு அன்னை ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்த பிறகு, குழந்தாய், உன் வீரச் செயல்களை பற்றி கேட்டு என் தோள்கள் பூரித்திருக்கின்றன. நகரமாந்தரெல்லாம் சொல்ல முடியாத ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். ஆனால் உன்முகம் ஏன் வாடி சினுங்கியிருக்கிறது? நெடுந்தூரம் பிரயாணம் செய்து அலுப்பினாலோ என்று சக்கரவர்த்தினி கேட்டாள். ஆமம்மா, அதுவும் ஓர் காரணம்தான். ஆனால் அது மட்டும் அல்ல. இந்த வரவேற்பு வைபவம் ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை. புள்ளலூர் சண்டையில் அடைந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றியா? வாதாபி சைன்யம் ஒரு பெரிய சமுத்திரம் என்றால் கங்கர் சைன்யம் ஒரு சிறு குட்டைக்கு சமானம்.
அந்த சிறு படையை முறியடித்ததற்கும் நானே முழு காரணமல்ல. புள்ளலூர் சண்டையில் நமது வெற்றிக்கு காரணமானவர் உண்மையில் என் தந்தைதான். அது போகட்டும் அம்மா, சக்கரவர்த்தி எங்கே என்று மாமல்லர் கேட்டார். அப்போது புவனமகாதேவியின் முகத்தில் ஆச்சரிய குறி தென்பட்டது. இது என்ன குழந்தாய், அந்த கேள்வியை உன்னிடத்தில் கேட்க வேண்டுமென்றல்லவா நினைத்தேன். என்னை நீ கேட்கிறாயே? அப்பா எங்கே? நீ பார்க்கவில்லையா? உன்னோடு அவர் வரவில்லையா என்றாள் புவனமகாதேவி. அப்போதுதான் மகேந்திர சக்கரவர்த்தி காஞ்சிக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்பது மாமல்லருக்கு தெரிய வந்தது. தமக்கு முன்னாலேயே புறப்பட்டவர் ஏன் இன்னும் வந்து சேரவில்லை? வழியில் ஏதேனும் அபாயம் நேர்ந்திருக்குமோ? வாதாபி படைகள் கோட்டையை சூழ்வதற்குள் சக்கரவர்த்தி வந்து சேராவிட்டால் என்ன செய்வது? ராஜ்ய பொறுப்பும் யுத்தம் நடத்தும் பொறுப்பும் தம்மை அல்லவா சாரும்? இத்தகைய பல எண்ணங்கள் மாமல்லரின் உள்ளத்தில் பொங்கி எழுந்தன. புவனமகாதேவி கூறிய செய்தியானது மாமல்லருக்கு எவ்வளவு வியப்பை அளித்ததோ அவ்வளவு பரஞ்சோதிக்கு அளித்ததாக தெரியவில்லை. அவர் இதை எதிர்பார்த்ததாகவே தோன்றியது. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.